டெல்லி தீநகர் போராட்ட களங்களில் சுற்றிவிட்டு ஆசிரமத்திற்கு திரும்பிய வம்புவுக்கு சூடான டீ கொடுத்து வரவேற்ற சிஷ்யை 2 வாரங்களுக்கு முன்பு முதல் ஆளாக நீங்கள் சொன்னது போலவே முதல்வரின் அலுவலகம் இடம் மாற்றுவதற்கான வேலைகள் நடக்கிறது போலவே என்று வம்புவுக்கு கிரெடிட் கொடுத்து அரசியல் கச்சேரியை தொடங்கி வைத்தார். இதற்கு பதிலளித்த வம்பானந்தா, அதில் ஒரு அப்டேட்டும் இருக்கிறது. முதல்வரை அசத்துவதற்காக புதிய அலுவலகம் எலைட் லுக்கில் இருக்க வேண்டும் என மெனக்கெடுக்கிறது ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட அவரது நிழல் வட்டாரம். அதற்கேற்ப ஓமந்தூரார் சட்டமன்றத்தை அரசு மருத்துவமனையாக மாற்றிய பழைய நிறுவனத்திடமே 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பணி எந்த டெண்டரும் விடாமலேயே நேரடியாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாம். இதையடுத்து டெண்டர் விதிமுறைகளை முதல்வர் அலுவலகமே மீறுவதா என எதிர்க்கட்சிகள் இதை பிரச்சனையாக திட்டமிட்டுள்ளன. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று வம்பானந்தா கூறியிருக்கிறார். ஜென்சி போராட்டம் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றிருக்கிறதே என்று சிஷ்யை கேள்வி கேட்க, ஆமாம், நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேட்டிற்கு எதிராக சிஜேபி மற்றும் மாணவர்களின் போராட்டம் தேசிய அளவில் வலுப்பெற்றதை தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். தவிர முறைகேட்டுக்கு எதிரான கடும் சட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. இது மோடி அரசுக்கான சறுக்கலாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் நீட் விலக்கே எங்கள் லட்சியம் என சொல்லும் தாவேக அரசு மத்திய பாஜக அரசை வெளிப்படையாக கண்டிக்கவில்லை. போராடும் மாணவர்களையும் காவல்துறையை வைத்து அடக்குகிறது. மெரினாவை மூடி மாணவர்களை ஒன்று கூட விடாமல் தடுக்கிறது என்ற கோபம் இளைஞர்களிடம் எழுந்திருக்கிறது. இதற்கிடையே போராட்டம் வெற்றியடைந்த போது தீநகர் போராட்ட களத்துக்கு வந்த அமைச்சர் ராஜ்மோகனை கரப்பான்களைப் போல சுற்றிய மாணவர்கள் மெரினா மெரினா என கோஷம் எழுப்பி முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் முதல்வரை அப்செட் ஆக்கியுள்ளது என்று பதிலளித்தார் வம்பானந்தா. உடனே அதே போல அதிகாரிகள் சொன்ன விஷயத்தை கேட்டும் வருத்தமடைந்திருக்கிறாராமே முதல்வர் என அடுத்த கேள்வியை கேட்டார் சிஷ்யை. எல்லாம் நிதி பிரச்சனைதான். தேர்தலுக்கு முன் அறிவித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கு தற்போதைய நிதி நிலைமை ஒத்துழைக்கவில்லை. குறிப்பாக அரசு பணியாளர்கள் சம்பளம் மற்றும் நிர்வாக செலவுகளுக்காக மட்டுமே நடப்பாண்டில் பல லட்சம் கோடி கூடுதலாக கடன் வாங்க வேண்டியிருப்பதாக அதிகாரிகள் முதல்வரிடம் கூறியிருக்கிறார்கள். அப்போது நாமே கடன் சுமையை விமர்சித்துவிட்டு புதிதாக கடன் வாங்குவதா என்று கேட்டிருக்கிறார் முதல்வர். இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகிறார்கள் அதிகாரிகள். முதல்வர் தினமும் ஸ்பெஷல் கிளாஸ் போகிறாராமே என்று கேட்டார் சிஷ்யை. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் ஆகஸ்ட் 5 தொடங்குகிறது. பட்ஜெட் தாக்குதலுக்கு பின்னர் மானிய கோரிக்கை விவாதம், முதலமைச்சர் பதிலுரை என அடுத்த மாத இறுதி வரை தொடர் நடைமுறை உள்ளது. இதில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருப்பதால் முதல்வருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து வருகிறார் டாப் மோஸ்ட் அதிகாரி ஒருவர். இதில் 2 மணி நேரம் என்றாலும் பொறுமையாக அமர்ந்திருக்கிறாராம் முதல்வர் என்று பதிலளித்தார் வம்பானந்தா. காவிரி விவகாரத்தில் எம்ஜிஆர் பாணியை கையில் எடுத்திருக்கிறாராமே முதல்வர் என்று மீண்டும் இன்னொரு கேள்வியை கேட்டார் சிஷ்யை. மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நேரடியாக கர்நாடகாவுக்கே சென்று அம்மாநில முதல்வரிடம் பேசுவதுதான் மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் பாணி. அதே வழியிலேயே வரும் ஆகஸ்ட் 3 அன்று கர்நாடக முதல்வரை பெங்களூரில் சந்தித்து பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறாராம் விஜய். ஆனால் எம்ஜிஆர் சென்றபோது காவிரி ஆணையமோ உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்போ கிடையாது. இன்றைய தேதியில் சட்ட போராட்டம் நடத்தி தமிழக உரிமையை நிலைநிறுத்தி இருக்கும் போது முதல்வரின் பயணம் தமிழகத்துக்கு பாதகத்தையே ஏற்படுத்தும் என்று அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் விமர்சனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் முதல்வரின் பெங்களூரு பயணத்தில் இன்னொரு அஜெண்டாவும் இருக்கிறதாம். சமீபத்தில் கர்நாடகாவின் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு விஜய் சென்றபோது பெரும் கூட்டம் கூடியது அல்லவா? இப்போது தமிழர்கள் நிறைந்துள்ள பெங்களூருவில் அதைவிட அதிகம் கூட்டம் திரளும். அதன் மூலம் கர்நாடகாவில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் தங்களது செல்வாக்கை காட்டி அடுத்து கர்நாடக அரசியலிலும் என்ட்ரி கொடுப்பதுதான் விஜயின் பிளான் என்கிறார்கள். ஒரு வழியாக செந்தில் பாலாஜி போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகிவிட்டாரே என்று கேள்வி எழுப்பினார் சிஷ்யை. இதற்கு பதிலளித்த வம்பானந்தா, தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசி அரசை கவிழ்க்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அவரின் சகோதரர் அசோக் குமாரும் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றனர்.
பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த ஜூலை 25 அன்று திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜரான இருவரிடமும் துணை கமிஷனர் ஜெயச்சந்திரன் 2.5 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்கிறார். வழக்கமாக இது போன்ற விசாரணையின் போது பத்திரிகையாளர்களை சந்தித்து தன் தரப்பு சட்ட நியாயங்களை விளக்கும் செந்தில் பாலாஜி இம்முறை பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நைசாக நழுவியிருக்கிறார். காவல்துறை பிடி இறுகுவதே இதற்கு காரணம் என்கிறார்கள். மூக்க அழகிரி மகளை தாவேகா கைவிட்டு விட்டதா என்று நிறைவு கேள்வியையும் கேட்டார் சிஷ்யை. மூக்க அழகிரியை திமுகவில் இருந்து ஓரங்கட்டிய சித்தப்பா ஸ்டாலின் மீதான கோபம் கயல்விழிக்கு பல ஆண்டுகளாக இருக்கிறது. அந்த கோபத்தில் தாவேகாவில் சேர முயன்றார். அது கைகூடவில்லை. அதனால் அமைதியாக இருந்தவர் SBI வங்கி மேனேஜரை தாக்கி வழக்கில் சிக்கியுள்ளார். அவருக்கு சொந்தமான அடையாறு கட்டிடத்தில் வாடகைக்கு வங்கி இருந்து வரும் நிலையில் லிப்ட் இயங்கும் விவகாரத்தில் வங்கி மேனேஜரை தாக்கியது புகாராக உடனடியாக அவர் மீது பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறாக வம்பானந்தாவும் பேசி முடித்தார்.